காலையில 6 மணி இருக்கும். ஊருக்கு மத்தியில ராமையா அவனுடைய சின்ன பிரியாணி கடைக்கு முன்னாடி ஒரு பெரிய போர்டை போட்டு வச்சிருந்தான். அந்த பக்கமா வரவங்க போறவங்க அந்த போர்டை பார்த்து ஆச்சரியப்பட்டு நின்னுக்கிட்டு இருந்தாங்க. பத்ரையாவும் அந்த போர்டை பார்த்தான். மாணிக்கம், அந்த போர்டில் என்ன இருக்குன்னு படித்து சொல்லு. என் கண்ணுக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது. எங்கள் கடையில் பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒருவேளை அந்த சுவை உங்களுக்கு பிடிக்காம போச்சுன்னா அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு எழுதியிருக்குங்க ஐயா. என்னது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் பணத்தை திருப்பி கொடுத்துருவானா? இந்த ராமையாக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? அப்பதான் அந்த ஊரோட தலைவர் ரொம்பவும் ஆச்சரியமா ராமையா கடைக்கிட்ட வந்தாரு. என்னடா ராமையா, உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சி போயிருக்கா? எல்லாருக்கும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பணத்தை திருப்பி கொடுத்தா உன் வியாபாரம் எப்படி நடக்கும்? நஷ்டமாகாதா? யாரும் பணத்தை திரும்பி வாங்கிக்க மாட்டாங்க ஐயா. அது என் வியாபார ரகசியம். பார்க்கலாம் ராமையா, நீ வியாபாரம் பண்ணுறியா இல்லை பைத்தியக்காரத்தனமாக நடந்துக்கிறியா அப்படின்றது இன்னைக்கு மதியம் தெரியும். ஜனங்க எல்லாரும் இந்த ராமையாவுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து போயிட்டாங்க. இது எல்லாத்தையும் கேட்ட சீதா அழுதுகிட்டே பிரியாணி சமைச்சுக்கிட்டு இருந்தா. அப்பதான் ராமையா உள்ள வந்தான். ஏங்க, உங்களுக்கு என்ன மூளை கெட்டு போச்சா? ஏன் அந்த போர்டு வச்சிருக்கீங்க? ஊர்க்காரங்க ஏமாத்துக்காரங்கன்னு தெரியாதா? ஏன் நம்ம ஆட்களை ஏமாத்துக்காரங்க அப்படின்னு சொல்ற? பின்ன சொல்லாம சும்மா கொடுத்தா எது வேணும்னாலும் வாங்கி வச்சுப்பாங்களே. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு பிரியாணி கொடுத்தா மட்டும் அவங்க காசை திரும்ப கொடுப்பாங்கன்னு எப்படி சொல்றீங்க? நம்ம ஊர்க்காரங்க எது கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க அப்படின்றது உண்மைதான். ஆனால் சீதா, உன் கைப்பக்குவம் இந்த ஊரில் இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாது. ஏன் சமையல் மேல உங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கையா? ஆமாம் சீதா, நீ செஞ்ச பிரியாணி யார் சாப்பிட்டாலும் சரி, அவங்களுக்கு உன்னை ஏமாற்றணும் அப்படின்ற மனசு நிச்சயமாக வராது. சரிங்க, நான் கஷ்டப்பட்டு சமைக்கிறேன். என்ன நடக்குதோ பார்க்கலாம். நம்ம தலையெழுத்து எப்படி இருக்கும்? அப்படி சீதா கண்ணீரை தொடச்சிக்கிட்டு அடுப்பை பத்த வச்சு மணமணக்கிற நல்ல சுவையான நாட்டுக்கோழி பிரியாணியை தயார் பண்ணான். மதியம் 1 மணி ஆச்சு. ஊஜனங்க எல்லாருமே ராமையா கடை வாசல்ல தான் இருந்தாங்க. எல்லாருடைய முகத்திலையும் இலவசமா பிரியாணி சாப்பிடணுங்கிற ஆசை தெளிவா தெரிஞ்சுது. அப்பதான் பத்ரையாவும் அங்க வந்தான். என்ன ராமையா, போய் ஒரு தட்டு பிரியாணி கொண்டு வா. நல்லா இல்லைன்னா பணம் கொடுக்க மாட்டேன் பார்த்துக்க. சரிங்க பத்ரையா, முதல்ல நிம்மதியாக சாப்பிடுங்க. சுட சுட நாட்டுக்கோழி பிரியாணி. சீதா சுட சுட மணமணக்கிற இருக்கிற பிரியாணிய பரிமாறினா. அந்த வாசமே பத்ரையாவுக்கு ரொம்பவும் பிடிச்சு போச்சு. பிரியாணி நல்லாதான் இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு திருட்டு எண்ணம் இருந்துச்சு. இந்த பிரியாணி எவ்வளோ நல்லா இருந்தாலும் சரி, உப்பு கம்மியாக இருக்குது, காரம் அதிகமாக இருக்குன்னு பணம் கொடுக்காம எந்திரிச்சு போயிடணும். என்ன ஆனாலும் பணத்தை மட்டும் கொடுத்துடக்கூடாது. பத்ரையா கொஞ்சமா பிரியாணி எடுத்து வாயில போட்டான். அடுத்த நொடியே அவன் முகம் மாறி போச்சு. ஏன்னா அந்த பிரியாணியோட மனம், சுவை எல்லாமே தன்னை தானே மறக்கடிக்க வச்சுது. அடடா, என்ன இந்த பிரியாணி இவ்வளோ சுவையாக இருக்குது! என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு பிரியாணி நான் சாப்பிட்டதே இல்லையே. இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பத்ரையா மனசுக்குள்ள போட்ட பிளான முழுசாவே மறந்து போய் மொத்த பிரியாணியும் அப்படியே எடுத்து சாப்பிட்டான். கொஞ்ச நேரத்துல பிரியாணி தீர்ந்து போச்சு. அப்போ ராமையா சிரிச்சுக்கிட்டே, என்னங்க பத்ரையா, பிரியாணி நல்லா இருந்துச்சா? பணத்தை திருப்பி கொடுக்கணுமா இல்லை பிரியாணி நல்லா இல்லைன்னு பொய் சொல்ல போகிறீங்களா? ஐயோ ராமையா, இவ்வளோ அருமையான சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமா பணம் கொடுக்கல, கடவுள் என்ன தண்டிச்சிருவாரு. இந்தா பணம். பத்ரையா சந்தோஷமா ராமையா கையில சாப்பிட்ட பிரியாணிக்கான பணத்தை வச்சான். எல்லாரும் கேளுங்க, ராமையா கடையில் பிரியாணி உண்மையிலே அமிர்தம் மாதிரி இருக்கு. எல்லாரும் போய் வயிறார சாப்பிட்டு அவங்க கேட்குற பணத்தையும் கொடுத்துட்டு வந்துடுங்க. அப்படி பத்ரையா ஊர்க்காரங்க எல்லார்கிட்டயே சொன்னதுனால எல்லாருமே ராமையாவோட கடைக்கு வந்து பிரியாணிய வாங்கி சாப்பிட்டுட்டு, அந்த பிரியாணி உண்மையிலேயே ரொம்பவும் சுவையா இருக்கிறதுனால பணம் கொடுக்காம ஏமாத்த மனசு வராம பணம் கொடுத்துட்டு தான் போனாங்க. இப்படி ஒரு வாரமும் ஆச்சு. ராமையாவோட கடையில எப்பவுமே கூட்டம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆனா இன்னொரு பக்கம் அதே தெருவோட எல்லையில இருக்கிற சுப்பையாவோட கடையில ஈ ஆடிக்கிட்டு இருந்துச்சு. ராமையாவோட கடை நல்லபடியா நடக்கிறதுனால சுப்பையா வியாபாரம் நடக்கல. என்னடா இது, இன்னைக்கு யாருமே நம்ம கடைக்கு வரவே இல்லை. ஊர் ஜனங்க எல்லாரும் அந்த ராமையோட கடைக்கே போயிட்டு இருக்காங்க. அந்த ராமையா என்னோட வியாபாரத்தை கெடுக்கிறானா? ஐயா, உங்களுக்கு தெரியல, அவங்ககிட்ட ஏதோ ரகசியம் இருக்கு. சாப்பாடு நல்லா இல்லைன்னா பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்கான். ஆனால் யாரும் சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்லி பணத்தை திரும்பி வாங்குறது இல்லை. நல்லா இருக்குன்னு பணத்தை கொடுத்துட்டு வராங்க. ஓஹோ, அவனுக்கு அந்த அளவுக்கு தெளிவு இருக்கா? அப்படின்னா இந்த சுப்பையா என்ன சும்மாவா? அவன் வியாபாரத்தை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி என்ன பண்ண போகிறேன்னு பாரு. ஆனால் ஐயா, அவங்க செய்கிற பிரியாணி உண்மையிலேயே நல்லா இருக்காமா.
எல்லாரும் அதனால தான் அந்த கடைக்கு போகிறாங்க. நம்மளால என்னங்கய்யா பண்ண முடியும்? ஏண்டா, அவனுக்கு தான் நல்லா பிரியாணி சமைக்க வருமா? அவனை விட நான் நல்லா பிரியாணி சமைப்பேன். நானும் அதே மாதிரி போர்டு வைக்கிறேன். அதுக்கப்புறம் ஜனங்கள்லாம் அவன் கடைக்கு போக மாட்டாங்க, இங்கே தான் வருவாங்க. சுப்பையா ராத்திரியோட ராத்திரியா அவன் கடைக்கு முன்னாடியும் ஒரு போர்டு போட்டான். ஊருக்குள்ள தண்டோராவும் போட்டான். அடுத்த நாள் காலையில அவன் கடைக்கு முன்னாடி வச்சிருக்கிற போர்டுல, எங்க பிரியாணியோட சுவை உங்களுக்கு பிடிக்காம போச்சுன்னா அந்த பிரியாணிக்கு 2 மடங்கு பணத்தை நாங்க கொடுப்போம்னு இருந்துச்சு. அடடா, சுப்பையா கடையில் சாப்பிட்டா 2 மடங்கு பணம் திருப்பி கொடுக்குறானா? அப்புறம் என்ன, இது பெரிய ஹோட்டலு, நம்ம எல்லாரும் இங்கேயே உட்காந்து சாப்பிடலாம். அப்படி ஊஜனங்க எல்லாரும் ராமையாவோட கடைக்கு போறத விட்டுட்டு நேரா சுப்பையாவோட கடைக்கிட்டு தான் வந்தாங்க. ஆனா சுப்பையா கஞ்ச பிஸ்னாரி. அவன் பொண்டாட்டிக்கு அவனை பத்தி தெரியும். அதனால அவன் பொண்டாட்டி அங்க வந்தா. பாத்தியா மங்கம்மா, நம்ம கடைக்கு எத்தனை பேர் வராங்கன்னு? இனியே அந்த ராமையா கடையை மூடிட வேண்டியதுதான். அவன் வியாபாரம் இன்னையோட முடிஞ்சது. ஏங்க, ஜனங்க நிறைய பேர் வந்திருக்காங்க, சந்தோஷம்தான். ஆனா நம்ம சமையல்காரன் தரமே இல்லாத பொருட்களை எல்லாம் பயன்படுத்திருக்கான். முத்தி போன ஆட்டுக்கறியை தான் போட்டிருக்கான். அது சரியா வேகவும் இல்ல. ஜனங்க எல்லாரும் கோச்சுக்க போறாங்க. ஒன்றும் கவலைப்படாத, நம்ம கடையை இந்த அளவுக்கு அலங்காரம் பண்ணியிருக்கோம். அதில் எல்லாருமே பிரியாணியோட சுவையாக பார்க்க போகிறாங்க. நீ போய் பரிமாறு போ. பத்ரையாவும் மத்த ஆட்களும் வந்து சுப்பையாவோட கடையில பிரியாணியை வாங்கி சாப்பிட்டாங்க. அத சாப்பிட்டதும் அவங்க முகம் வாடி போச்சு. வாயில வச்ச பிரியாணியை அப்படியே கீழே துப்பிட்டாங்க. சீச்சி, என்னடா இது, பிரியாணியில் அரிசி வேகவே இல்லை. அது மட்டும் இல்லை, கறியும் லப்பர் மாதிரி இருக்கு. இந்த பிரியாணியை யார் சாப்பிடுவாங்க? சீச்சி. ராமையா வீட்டில் கிடைக்கிற பிரியாணி அமிர்தம். ஆனால் இந்த சுப்பையா கடையில் கிடைக்கிற பிரியாணி மண்ணு மாதிரி இருக்கு. இதுக்கு தொட்டுக்க நாட்டுக்கோழி குழம்பு இல்லை. இந்த ஹோட்டலும் நல்லா இல்லை, இங்கே இருக்கிற பிரியாணியும் நல்லா இல்லை. ஹோட்டல்ல இருக்கிற ஜனங்க எல்லாருமே கோவமா சுப்பையாவோட கல்லா பெட்டிக்கிட்ட போனாங்க. அவங்க முகத்துல கோவம் தெளிவா தெரிஞ்சுது. இங்கே பாரு சுப்பையா, இந்த பிரியாணி சுத்தமாக நல்லா இல்லை. இதை சாப்பிட்டதுலேருந்து எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு. போர்டில் போட்ட மாதிரி 2 மடங்கு பணம் கொடுத்துரு. என்ன பத்திரையா சொல்கிற? அவ்வளோ அழகான சேரில் உட்காந்து சாப்பிட்ருக்க, ஃபேனை வேற போட்டிருக்கேன். இதுக்கெல்லாம் செலவாகாதா? பணம் கொடுக்க முடியாது. ஃபேனையும் சேரையும் உடச்சி சாப்பிட முடியுமா? பிரியாணி தானே சாப்பிட முடியும். அந்த பிரியாணி கேவலமாக இருக்கு. ஒழுங்கு மரியாதையாக பணத்தை கொடுக்குறியா, இல்லை உன் ஹோட்டலில் சுக்குநூறா ஒடிச்சிருவா? ஜனங்க எல்லாரும் பணத்தை கொடு அப்படின்னு சத்தமா கத்துனாங்க. எல்லாரும் சுப்பையாவை கோவமா முறைச்சு அவன் ஹோட்டல அடிச்சு ஒழிக்க போனப்போ சுப்பையா பயந்து போய் கல்லாப்பெட்டியில இருக்கிற பணத்தை 2 மடங்கு எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்டான். அதனால அவன்கிட்ட இருந்த காசும் போயிடுச்சு. ஐயோ கடவுளே, என்கிட்ட இருந்த பணமெல்லாம் தீர்ந்து போச்சே. அந்த ராமையா இதே ஐடியாவை வச்சு பணம் சம்பாதிச்சான். நான் அதே ஐடியாவை வச்சு மொத்தத்தையும் இழந்துட்டேன். என் வியாபாரம் மொத்தமாக நஷ்டமாயிடுச்சு. நான் முன்னாடியே சொன்னேன், தரமில்லாத பொருட்களை போட்டு தரமான பிரியாணியை எப்படி கொடுக்க முடியும்? உங்களால இப்போ பணமும் போச்சு, ஊருக்குள்ள நமக்குன்னு இருந்த மரியாதையும் போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ராமையா தான். ஜனங்களை அவன் பக்கம் இழுத்துக்கிட்டு என் வியாபாரத்தை நஷ்டமாக்கிட்டான். இப்போ என் வியாபாரம் நடக்கலைன்னா அதுக்கு அவன் தான் காரணம். நான் இப்போவே பஞ்சாயத்தில் அவன் மேலே புகார் கொடுக்க போகிறேன் பாரு. அன்னைக்கு சாயந்தரம் 6 மணி ஆச்சு. ஊர்ல பஞ்சாயத்தை கூட்டினாங்க. ஊர் தலைவர் கம்பீரமா உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. ஒரு பக்கம் சுப்பையா கோவமா ராமையாவும் முறைச்சுக்கிட்டு நின்னான். இன்னொரு பக்கம் ராமையாவும் சீதாவும் அமைதியா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ஐயா, இந்த ராமையா அவன் புதுசாக வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டு ஜனங்களை உசுப்பேத்தி என் கடைக்கு வரவிடாமல் ஆக்கிட்டான். 2 மடங்கு பணத்தை ஜனங்களுக்கு கொடுக்குற மாதிரி பண்ணிட்டான். இவனுக்கு தண்டனையை கொடுங்க. என்ன ராமையா, சுப்பையா சொல்கிறது உண்மைதானா? சுப்பையாவோட வியாபாரத்தை கெடுக்கிறதுக்காக ஜனங்களை நீ உசுப்பேத்தி அனுப்புனியா? ஐயா, நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. யாரையும் ஏமாற்ற முயற்சி பண்ணவும் இல்லை, யாரையும் உங்கள் கடைக்கு அனுப்பவும் இல்லை. நான் சொன்ன மாதிரி இவனும் ஊருக்குள்ளே சொல்லியிருக்கான். ஆனால் நான் சமைக்கிற மாதிரி பிரியாணி மட்டும் பாவம் இவனால் சமைக்க முடியாமல் போச்சு. வாயை மூடு. உன்ன மாதிரி தானே நானும் ஒரு ஆஃபர் கொடுத்தேன். ஆனால் உன் கடையில் மட்டும் யாரும் பணத்தை கேட்கல, என் கடையில் மட்டும் ஏன் கேட்குறாங்க? இதுக்கு பின்னாடி நீ தானே இருக்க. நான் ஒன்று சொல்கிறேன் கேளு. பசியில் இருக்கிறவன் சாப்பாட்டுக்காக பொய் சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் நல்ல சுவையான சாப்பாடு சாப்பிட்டு மனசு நிறைஞ்சவன் நிச்சயமா வாயார பொய் சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுக்கு அப்போ பொய் சொல்லவே வராது. அதுக்கு இப்போ என்ன சொல்ல வர ராமையா? இங்கே பாருங்க ஐயா, என் பொண்டாட்டி எப்பவுமே தரமான பொருட்களை போட்டு தரமான பிரியாணியை செய்வா. அந்த பிரியாணி ரொம்ப சுவையாக இருக்கும். அவள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் நான் இப்படி ஒரு ஆஃபரை கொடுத்தேன். அதனால தான் நான் ஜெயித்தேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு தெரியல, நீங்கள் தோத்துட்டீங்க. ராமையா சொல்கிறது 100க்கு 100 உண்மைங்க ஐயா.
அவன் போட்ட பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறமா எங்கள் யாராலையும் பிரியாணி நல்லா இல்லைன்னு பொய் சொல்லி கூட பணத்தை வாங்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பிரியாணி ரொம்ப சுவையாக இருந்தது. பாத்தியா சுப்பையா, ஒருத்தவங்க செய்கிற வியாபாரத்தை பார்த்து அவங்க நல்லா இருக்கட்டும்னு நினைக்கலான்னு கூட பரவாயில்ல. ஆனால் அவங்க மேலே போராமப்பட்டு அவங்கள அழிக்க முயற்சி பண்ணால் கடைசியில் நாம தான் அழிஞ்சு போவோம். என்னை மன்னிச்சிடுங்க ஐயா. என் திமிரு தான் என் அழிவுக்கு காரணம்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் யாரை பார்த்தும் நான் எதுக்கும் போராமப்பட மாட்டேன். வியாபாரத்தில் நம்பிக்கை ரொம்ப முக்கியம் சுப்பையா. இனிமேலாவது தரமான பொருட்களை பயன்படுத்தி தரமான சாப்பாடை செஞ்சு கொடு. ஜனங்க எல்லாரும் உன்னோட கடைக்கு வருவாங்க, உன் வியாபாரமும் நடக்கும். ஜனங்க எல்லாரும் ராமையாவோட நேர்மையையும் சீதாவோட கைப்பக்குவத்தையும் மனசார பாராட்டினாங்க. அன்னையில இருந்து ராமையாவோட சின்ன குடிசை ஊர்லயே எல்லாரை விடவும் பெரிய பங்களா வீடா மாறுச்சு. சுப்பையாவோட வியாபாரம் சுத்தமா விழுந்து போச்சு. சுப்பையாவும் வேற வழி இல்லாம அவன் பாட்டுக்கு வேற வியாபாரத்தை ஆரம்பிச்சான். திறமை, கைப்பக்குவம் இதெல்லாம் இருக்கும்போது யாரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. முதல்ல வியாபாரத்துல சம்பாதிக்க வேண்டியது ஜனங்களுடைய நம்பிக்கை தான். அதுக்கப்புறமா அந்த நம்பிக்கையை இழக்காத அளவுக்கு கவனமா இருக்கும்போது நம்ம வியாபாரம் நல்லபடியாவே நடக்கும். ராமாபுரம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஊரோட எல்லையில, அதுவும் ஊருக்கு ரொம்ப தூரமா ஒரு சின்ன குடிசையில 70 வயசு பாட்டி சாந்தம்மா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆகாயத்துல இருக்கிற மேகங்கள் எல்லாம் கருக்க ஆரம்பிச்சு சில்லுன்னு காத்து வீசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல வீட்டுக்குள்ள சின்ன ஒரு விளக்கு ஏத்தி வச்சு சாந்தம்மா உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த சின்ன விளக்கோட வெளிச்சத்துல வீட்டுக்குள்ள பாய போட்டு பாட்டி அதுல உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த உலகத்துல அவங்களுக்குன்னு யாருமே இல்ல. புருஷன் 30 வருஷத்துக்கு முன்னாடியே கண்ணை மூடிட்டாரு. பட்டணத்துக்கு போன புள்ள அம்மாவை பத்தி யோசிக்கிறதே இல்ல. எப்பவுமே தனிமையான வாழ்க்கைதான். வயித்துல பசி இருந்தாலும் அவங்களுக்கு வயசானாலும் கூட இதுவரைக்கும் எதுக்காகவும் யாருக்கிட்டயே கை நீட்டினதில்ல. அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற சின்ன இடத்துல ரொம்பவும் கஷ்டப்பட்டு அவங்க காய்கறி வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த செடிங்க தான் அவங்க குழந்தைங்க. கடவுளே, இன்னும் இந்த உடம்புல உசிரி ஏன் இருக்கு? இந்த உசிரை எடுத்துக்கிட்டு எனக்கு ஒரு விடுதலைய கொடுக்க கூடாதா? இந்த உலகத்துல எனக்குன்னு யாருமே இல்ல. பகல் நேரமாவது தெரு தெருவா அலைஞ்சுக்கிட்டு காய்கறி வித்துருவேன். ஆனா ராத்திரி நேரம் இந்த இருட்டுல தனிமையா வாழும்போது நரகத்தை விட மோசமா இருக்குப்பா என்னோட வீடு. என் புருஷன் இருக்கும்போது இந்த குடிசை கோவில் மாதிரி இருக்கும். என்னைக்கு அந்த மனுஷன் போனாரோ அத்தோட அந்த சந்தோஷம் எல்லாமே போச்சு. 10 மாசம் சுமந்து பெத்த என் புள்ள அம்மா ஒருத்தி இருக்கா அப்படிங்கிறதே மறந்து அவன் வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் சந்தோஷமா வாழ்றதுதான் எனக்கும் வேணும். ஆனா இந்த வயசான அம்மா உசுரோட இருக்காளா இல்லையான்னு கூட பார்க்க வராம இருக்கானே, அதைத்தான் என்னால தாங்கிக்க முடியல. எப்படியோ அவன் பார்க்கலனாலும் ஏன் கஷ்டத்தால நான் பொழைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் தோட்டத்துல விளையிற அந்த காய்கறிங்க மட்டும்தான் என்னோட வயிற்று பசிய போக்கிக்கிட்டு இருக்கு. அங்க இருக்கிற செடிங்க தான் எனக்கு குழந்தைங்க மாதிரி. அதுங்களோட பேசும்போது என் கஷ்டம் எல்லாமே மறந்துடுது. இந்த பூமியில இன்னும் நான் சுய கௌரவத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கேனா என் தோட்டத்துல விளையிற காய்கறியால மட்டும்தான். அதுங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு ரொம்பவும் வருத்தத்தோட மனசுக்குள்ள ஒரு தைரியத்தோடவே காந்தம்மா கடவுளுக்கு நன்றியை சொல்லிட்டு படுத்து தூங்குனாங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில பறவைங்களோட கலகல சத்தத்தோட எல்லாருமே எழுந்திருச்சாங்க. சாந்தம்மா விடிய காலையிலே எழுந்திருச்சு குளிச்சு முடிச்சுட்டு தோட்டத்துக்கு போய் அங்க இருக்கிற காய்கறி எல்லாத்தையுமே பறிச்சு கூடையில போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த கூடையை எடுத்து தலையில வச்சுக்கிட்டு குச்சியை ஊனிக்கிட்டு ஊருக்குள்ள நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. கத்திரிக்காய் கத்திரிக்காய், வெண்டைக்காய் வெண்டைக்காய் அப்படின்னு கத்திக்கிட்டே போய்கிட்டு இருந்தாங்க. சீதம்மா ராமையாவோட வீட்டு வாசலுக்கு போனதும் கூடையை இறக்கி திண்ணையில உட்காந்துருந்தாங்க. அப்பதான் ராமையாவோட பொண்டாட்டி லக்ஷ்மி வெளியில வந்தா. என்னம்மா இது, இந்த வெயில்ல இவ்வளவு பெரிய கொடியை தலையில வச்சுக்கிட்டு ஏமா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நடந்து வரீங்க? உங்க முகத்தை பாருங்க, வெயில்ல எப்படி வாடி வதங்கி போச்சுன்னு. ஆமா பாட்டி, லக்ஷ்மி சொல்றது சரிதானே. இந்த வயசுல எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? உங்களுக்குன்னு யாரும் இல்லாம இருக்கலாம், ஆனா நாங்களாம் இல்லையா? உங்களை நல்லபடியா பாத்துக்க மாட்டோமா? இதுக்கு போய் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படணும்? ஏன் பாராமையா அப்படி சொல்ற? நீ நல்ல பையன், எனக்கு புள்ள மாதிரி தான். ஆனா சாகுற வரைக்கும் சொந்த கால்ல நின்னு சுய கௌரவமா வாழணும்னு என் மனசு எப்பவுமே சொல்லும். கடவுள் புண்ணியத்துல என் உடம்புல இன்னும் பலம் இருக்கு. என் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல காய்கறி செடிங்களை வளர்த்துக்கிட்டு அந்த காய்கறியை ஊருக்குள்ள கொண்டு போய் வித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்.
அதுதான்ப்பா எனக்கு சந்தோஷமே. அம்மா, உங்க சுய கௌரவத்தை பார்த்தா எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. சரி, உட்காருங்க. உங்களுக்கு நான் போய் சாப்பாடு கொண்டு வரேன். அப்படின்னு லக்ஷ்மி உள்ள போய் பாட்டிக்காக சுட சுட சாப்பாடும் குடிக்கிறதுக்கு தண்ணியும் கொண்டு வந்து கொடுத்தா. இந்தாங்கம்மா, தண்ணியும் சூடா இருக்கு, சாப்பாடும் சூடா தான் இருக்கு. காலையில இருந்து நீங்க சாப்பிடலங்கிறது உங்க முகத்துல தெளிவாவே தெரியுது. இத சாப்பிடுங்க. அந்த காய்கறி மொத்தத்தையும் நானே வாங்கிக்கிறேன். எனக்கே கொடுத்துருங்க. லக்ஷ்மி, பெத்த புள்ள என்ன கவனிக்க மாட்டேங்கிறா. ஆனா எந்த ரத்த சம்பந்தமும் இல்லாத நீ என்ன பெத்த தாய் மாதிரி பாத்துக்கிற. நீ கொடுத்த இந்த சாப்பாடு என் பசியை தீக்குதுமா. அதே நேரம் நீங்க என் மேல காட்டுற பாசம் என் மனசு நிறைஞ்சு போகுது. எனக்கு இதை விட வேற என்ன வேணும் அப்படின்னு அழுதுகிட்டே பாட்டி சாப்பாடை சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு காய்கறியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்புனாங்க. அப்படி பாட்டி நடந்துகிட்டே ஊருக்கு நடுவுல இருக்கிற பெரிய பங்களா வீடு ரகுராமையாவோட பெரிய வீட்டுக்கு வந்தாங்க. ரகுராமையா அவர் வீட்டு வாசல்ல ஒரு கைத்து கட்டல்ல உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. பக்கத்துல அவங்க மனைவி ரங்கம்மாவும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ஓஹோ, சாந்தம்மா வந்துட்டீங்களா? வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க கொண்டு வர மாதிரி காய்கறி இந்த ஊர்ல யாருமே கொடுக்கறது இல்லம்மா. சாந்தம்மா, என்ன காய்கறி வேணுமோ பாட்டிக்கிட்ட வாங்கிக்கோ. ஆமாங்க, சுத்தி இருக்கிற அத்தனை ஊர்லயும் பாட்டி விக்கிற மாதிரி காய்கறியை யாராலையும் விக்க முடியாது. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் பாட்டி. ஊரே வறண்டு போய் கிடக்கு. இந்த காய்கறி செடி எல்லாத்தையும் நீ எப்படி வளர்க்குற? அம்மா, நான் அந்த செடிங்களை நான் பெத்த பிள்ளைங்க மாதிரி பாத்துக்கிறேம்மா. தினமும் ராத்திரி நேரம் கொஞ்சம் கூட கஷ்டப்படாம ஆத்துல இருந்து தண்ணியை கொண்டு வந்து செடிங்களுக்கு ஊத்துறேன். அதனாலதான் அந்த செடிங்க எல்லாமே நல்லா இருக்கு. சபாஷ் பாட்டி, இந்தாங்க 10 ரூபாய் காய்கறிக்கு வச்சுக்கோங்க. இன்னொரு 10 ரூபாயும் கொடுக்கறேன் உங்க காய்கறியோட தரத்துக்காக. வேணாங்க ஐயா, காய்கறிக்கான பணம் மட்டும் கொடுங்க. அதிக பணம் எனக்கு வேண்டாம். பரவாயில்லம்மா, வாங்கிக்கோங்க. இத நாங்க தானே கொடுக்கறோம். அப்போ பாட்டியும் சரின்னு அவங்க 2 பேருக்கும் கையெழுத்து கும்பிட்டு நன்றி தெரிவிச்சுட்டு பணத்தை வாங்கிக்கிட்டாங்க. இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் மதிய நேரம் பாட்டி அவங்க தோட்டத்துல இருக்கிற காய்கறி செடிங்களுக்கு தண்ணிய ஊத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் அந்த ஊர்ல இருக்கிற பெரிய வட்டி வியாபாரியான சுப்பையா அவனுடைய 2 அடியாட்களோட பாட்டியோட வீட்டுக்கிட்ட வந்தான். அவனுக்கு யாரு நல்லா இருந்தாலும் கூட சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஏய் கிழவி, வெளியில வா. என்னோட இடத்துல குடிசைய கட்டிக்கிட்டு என்னோட இடத்துலயே தோட்டத்தையும் வளர்த்து அந்த காய்கறியை வைக்க எவ்வளவு தைரியம்? ஐயா, நீங்க பெரிய மனுஷன், தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. இந்த நிலம் எங்க தாத்தா காலத்துல இருந்தே காலியாதான் இருக்கு. அதுல நாங்க குடிசைய போட்டுக்கிட்டு பல வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப வந்து உங்க இடம்னு சொல்றீங்களே ஐயா? உங்க தாத்தாவோடதா? உங்க அப்பா என்கிட்ட வாங்கின கடனுக்கு பதிலா எப்பவோ இந்த பூமி எனக்கு சொந்தமாயிடுச்சு. உங்க அப்பா கை நாட்டு போட்ட பத்திரம் என்கிட்ட இருக்கு. டே ரங்கா, இப்பவே இந்த குடிசைய பிச்சு போடு. அப்படியே அந்த காய்கறி தோட்டத்தை நாசமாக்கிட்டு இந்த கிழவிய இங்கிருந்து துரத்தி விடுங்க. சுப்பையோட அடியாட்களுங்க அந்த குடிசையையே உண்டலன்னு ஆக்கிட்டாங்க. எல்லாத்தையுமே பிச்சு தூக்கி போட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாம தோட்டத்துல இருக்கிற செடிங்களை எல்லாம் மிதிச்சு நாசமாக்கிக்கிட்டு இருக்கும்போது அதை பார்த்து தாங்க முடியாம, ஐயா வேணாங்க ஐயா, அது சாதாரண செடிங்க இல்ல, எனக்கு பெத்த பிள்ளைங்களுக்கு சமம். அதுங்களை மட்டும் எதுவும் செய்யாதீங்க. உங்க காலில் வேணுனாலும் கும்பிட்டு கேக்குறேன். என்ன தெருவில் விட்டுடாதீங்க ஐயா. என்ன காப்பாத்துறதுக்குன்னு யாருமே இல்லைங்க ஐயா. உனக்கு உன்னோட உசுறு முக்கியம்னா இப்பவே இங்கிருந்து ஓடி போயிடு. அது மட்டும் இல்ல, இத்தனை வருஷமா என்னோட இடத்துல தான் நீ காய்கறிய விளைய வச்சு வித்திருக்க. அதுக்கு வாடகையா எனக்கு நீ 10,000 ரூபாய கொடுக்கணும். அதை கொடுத்துட்டு போ. இந்த வயசான கிழவிக்கிட்ட 10,000 ரூபாய் எங்க இருந்துப்பா இருக்கும்? நாள் பூரா உழைச்சாலே வெறும் 10 ரூபாய் தான்ப்பா கிடைக்குது. தயவு செஞ்சு என்ன விட்டுடுப்பா. ஏதோ பொழைச்சு போறேன். என்னுடைய வீட்டையும் என்னையும் நடுத்தரும் கிழித்துறாதப்பா. பணம் இல்லையா? அப்ப நீ இங்க இருக்க முடியாது. ஒழுங்கா போயிடு. வேற எதனா ஊருக்கு ஓடிப்போ. எந்த காரணத்தை கொண்டும் என் கண்ணுல பட்டுடாத. சுப்பையா அடியாட்களோட சேர்ந்து அந்த குடிசையை நாசமாக்கி அந்த தோட்டத்தையும் நாசமாக்கி ராட்சச மாதிரி ஒரு சிரிப்பை சிரிச்சிட்டு அங்கிருந்து போயிட்டான். பாவம் பாட்டி அதை பார்த்து அழுதுகிட்டு இருந்தாங்க. பாட்டி அழுதுகிட்டே ரொம்பவும் மனசு நொந்து போய், கடவுளே, உண்மையிலேயே நீ இருக்கியா? நீ இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கியா? பார்த்துக்கிட்டும் அமைதியா இருக்கிறன்னா உனக்கு அப்படி என் மேல என்னப்பா கோவம்? நான் யாருக்கு என்ன தொல்லை கொடுத்த? யாருக்கு என்ன அநியாயம் பண்ண? ஏதோ என் புருஷன் போனதுக்கு அப்புறம் வயிற்று பொழப்புக்காக
4 செடியை வளர்த்து காய்கறியை வளர்த்துக்கிட்டு இருந்தேன். அது கூட பிடிக்காம அந்த ராட்சச சுப்பையா வந்து என் வீட்டையும் பிச்சு போட்டுட்டான். என் செடிங்களையும் நாசமாக்கிட்டான். இனிமே நான் எங்க தங்குறது சொல்லு? அன்னைக்கு ராத்திரி நேரம் குளிர் தாங்க முடியாம பாட்டி ஆகாயத்தை பார்த்து அழுதுகிட்டே அங்கிருந்து வேற எங்கேயோ போயிட்டாங்க. அடுத்து 3 நாள் வரைக்கும் ஊருக்குள்ள பாட்டிய யாருமே பார்க்கவே இல்ல. யார் வீட்டுக்கும் பாட்டி காய்கறியும் கொண்டு போகல. இத பாத்துக்கிட்டு இருந்த ரகுராம் ஐயா ரங்கம்மா 2 பேருமே என்ன ஆயிருக்கும்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஏங்க பாத்தீங்களா, அந்த ரங்கம்மா பாட்டி நம்ம வீட்டுக்கு காய்கறி கொண்டு வந்து 3 நாள் ஆச்சு. சமைக்க காய்கறியும் இல்ல. எப்பவுமே வர ரங்கம்மா பாட்டி இன்னைக்கு வரலனா என்னாச்சோ ஏதாச்சோன்னு ரொம்ப பதட்டமா இருக்குங்க. ஆமா ரங்கம்மா, அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க விளைய வச்ச காய்கறி நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனா ஏன் இன்னும் வரல? சூர்யா இங்க வா. ஐயா சொல்லுங்க ஐயா. சூர்யா, நீ அந்த சாந்தாம்மா பாட்டியோட வீட்டுக்கு போய் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வா. காய்கறியை கொண்டு வந்தே 3 நாள் ஆச்சு. எதனா பிரச்சனையா என்னன்னு பாரு. சரிங்க ஐயா, இப்பவே போய் பார்த்துட்டு வரேன். சூர்யா நடந்துகிட்டே ஊரோட எல்லைக்கு போய் பார்த்தான். அங்க சாந்தம்மா பாட்டியோட வீடு மொத்தமும் பிச்சு போட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அவங்க தோட்டமும் நாசமா இருந்துச்சு. அங்க எந்த காய்கறியும் இல்ல, சாந்தம்மா பாட்டியும் இல்ல. எங்க போனாங்களோ ஏதோன்னு சொல்லி பாட்டியை தேடிக்கிட்டு போகும்போது ஊர் எல்லையில இருக்கிற ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே பாட்டி சோகமா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பாட்டிய பார்த்த உடனே சூர்யா உடனே பாட்டி பக்கத்துல போய் அவங்க கிட்ட இப்படி கேட்டான். பாட்டி, சாந்தாம்மா பாட்டி, என்னாச்சு பாட்டி? உங்க வீடு தோட்டமெல்லாம் நாசமாயிருக்கே. நீங்க எதுக்கு மரத்தடியில உக்காந்துருக்கீங்க? வாப்பா சூர்யா, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு சின்ன குடிசையில இருந்துக்கிட்டு 4 காய்கறியை வித்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அது அந்த வட்டி வியாபாரி சுப்பையாவோட கண்ணை உருத்திடுச்சு போல. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து ஒன்று அந்த இடத்துக்கு 10,000 ரூபாய் வாடகை கொடு, அப்படி இல்லைன்னா இந்த குடிசை எல்லாத்தையும் பிச்சு போட்டுருவேன்னு மொத்தத்தையுமே அழிச்சிட்டு என் தோட்டத்தையும் அழிச்சிட்டு போயிட்டான். அதனாலதான்ப்பா நான் இங்க இருக்கேன். அடப்பாவி, அந்த சுப்பையாவுக்கு எவ்வளவு திமிரு! இவ்வளவு அநியாயம் பண்ணியிருக்கான். பாட்டி, நீங்க பயப்படாதீங்க. இப்பவே போய் ஜமீன்தார் ஐயா கிட்ட விஷயத்த சொல்லி அவனை உண்டுலன்னு ஆக்கறேன். சூர்யா வேக வேகமா ஜமீன்தாருடைய வீட்டுக்கு ஓடி போனான். அங்க பாட்டிக்கு நடந்த அநியாயம், சுப்பையா பண்ண அராஜகம் எல்லாத்தையுமே சொன்னான். அதை கேட்டு ஜமீன்தாருடைய ரத்தம் கோவத்துல கொதிக்க ஆரம்பிச்சுது. டேய் சுப்பையா, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா ஒரு வயசான பாட்டியோட வாழ்க்கைய கெடுப்ப? இந்த ஊர்ல, அதுவும் என்னோட ஊர்ல ஒரு வயசானவங்களுக்கு இப்படி அநியாயம் நடக்க கூடாது. உடனே பஞ்சாயத்தை கூட்டுடா. எல்லாரையுமே பஞ்சாயத்துக்கு வர சொல்லு. சுப்பையாவையும் வர சொல்லு. சாயந்தர நேரம் ஊருக்கு மத்தியில பஞ்சாயத்து கூடுச்சு. அப்போ பஞ்சாயத்துல ரங்கம்மா பாட்டி சோகமா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஜமீன்தார் ரொம்ப கோவமா பாத்துக்கிட்டு இருந்தாரு. அவருடைய கோவத்தை பார்த்து சுப்பையாவோட உடம்பும் நடுங்க ஆரம்பிச்சுது. பாட்டிக்கு துணையா ராமையா லக்ஷ்மி 2 பேருமே பாட்டிக்கு பின்னாடியே தான் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. டேய் சுப்பையா, என்னோட ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு வயசான பாட்டியை கொடுமைப்படுத்தி அவங்களோட வீட்டையும் தோட்டத்தையும் நாசம் பண்ணியிருக்க. எந்த தைரியத்துல இது எல்லாத்தையும் செஞ்ச? ஐயா ஜமீன்தார் ஐயா, அவங்க என்னோட இடத்த புடிச்சுக்கிட்டு அங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அதான் காலி பண்ண வச்சேன். பொய்யுங்க ஐயா, அந்த இடம் யாருக்கும் சொந்தம் இல்ல. அது நம்ம ஊர் பஞ்சாயத்துக்கு சொந்தமான இடம். சாந்தம்மா பாட்டி 30 வருஷமா அங்கதான் இருக்காங்க. சுப்பையா போலி பத்திரத்தை தயார் பண்ணி அவங்கள கொடுமைப்படுத்தி அவங்க கிட்ட வாடகை கேட்டு இருக்கான். சுப்பையா, ராமையா சொன்னது உண்மைதான். அது பஞ்சாயத்துக்கு சொந்தமான இடம். எப்படி உன்னோட இடமாச்சு? அநியாயமா ஒரு வயசான பாட்டியை கொடுமைப்படுத்தினதுக்கு என்ன தண்டனைன்னு தெரியுமா? இப்பவே சாந்தம்மா பாட்டியோட காலில் விழுந்து நீ மன்னிப்பு கேட்கணும். அவங்க குடிசை இருந்த இடத்துலயே அதை கட்டி கொடுக்கணும். தோட்டத்தை நாசம் பண்ணதுக்காக நீ 5000 ரூபாய் நஷ்ட ஈடா கொடுக்கணும். இல்லனா இந்த ஊர்ல நீ இருக்க மாட்ட. ஊஜனுக்கு முன்னாடி சுப்பையாவுக்கு அது அவமானமா இருந்துச்சு. இருந்தாலும் அவன் ஜமீன்தாரை பார்த்து பயந்து போய் அவன்கிட்ட இருக்கிற 5000 ரூபாவை எடுத்து பாட்டி கிட்ட கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் முன்னாடி மன்னிப்பும் கேட்டான். என்ன மன்னிச்சிடுங்க பாட்டி, ஏதோ பேராசையில இப்படி எல்லாம் பண்ணிட்டேன். இனிமே இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சுப்பையா அங்கிருந்து போயிட்டான். சுப்பையா போனதுக்கு அப்புறம் சபையில இருக்கிற அத்தனை பேரும் எழுந்திருச்சு நின்னாங்க. அப்போ ஜமீன்தார் ஜனங்க எல்லாரையுமே பார்த்து இப்படி சொன்னாரு. எல்லாரும் கேளுங்க. சாந்தம்மா பாட்டிக்கு யாரும் இல்லாம இருக்கலாம். ஆனா அவங்க நம்ம கிராமத்தை சேர்ந்தவங்க, நமக்குள்ள ஒருத்தவங்க. இந்த வயசுலயும் யாரையும் நம்பாம அவங்க சொந்த கால்ல நின்னு வாழறாங்க. அவங்களுக்கு நாம தான் ஆதரவு கொடுக்கணும்.
இப்ப சுப்பையா கொடுத்த 5000தோட சேர்த்து நானும் 10,000 ரூபாய் கொடுக்கறேன். ஊருக்கு நடுவுல கோவிலுக்கு பக்கத்திலேயே இந்த அம்மாவுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுக்கணும். அந்த வீட்டை கட்ட ஆகிற செலவை நான் பாத்துக்கறேன். ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு நல்ல வீட்டை கட்டி கொடுங்க. இத கேட்டதுமே அங்க சபையில இருக்கிற ஊஜனங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டு கைத்தட்டி கொண்டாடினாங்க. ஆமா, இனிமே உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்ல. நீங்க என் கண் பார்வையில தான் இருப்பீங்க. உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் செஞ்சு கொடுக்கறேன். இனிமே நீங்க தனியாள் இல்லம்மா. ஆமாமா, இனிமே எங்க எல்லாருக்குமே அம்மா நீதான். இனிமே உன் சொந்த வீட்டுல நீ தைரியமா வாழலாம். ஐயா, அம்மா, நீங்க செஞ்ச உதவிய நான் என் உடம்புல உசுர் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன். யாருமே இல்லாம இருந்த எனக்கு இந்த ஊரே துணையா இருக்குன்றது இத்தனை நாள் எனக்கு தெரியாம போச்சு. உங்க எல்லாருக்குமே நான் ரொம்பவும் நன்றி கடன் பட்டிருக்கேன். என்னோட கடைசி காலத்துல எனக்கு இதை விட சந்தோஷம் வேற எதுவுமே கொடுக்க முடியாது. இனிமே எந்த கஷ்டமும் இல்லாம நான் நிம்மதியா வாழ்வேன். ஜமீன்தார் சொன்ன மாதிரியே கிராமத்து மக்கள் எல்லாருமா சேர்ந்து ஊருக்கு மத்தியில பாட்டிக்கு ஒரு அழகான வீட்டையும் கட்டி கொடுத்தாங்க. அதே மாதிரி அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற தோட்டத்துல பாட்டி காய்கறி செடியை மறுபடியும் வளர்த்து அவங்களே கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த பணத்துல சுயகௌரவத்தோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ராமையாவும் லக்ஷ்மியும் தினமும் பாட்டியோட வீட்டுக்கு போய் பாட்டிக்கு ஏதாவது உதவி செஞ்சுட்டு வருவாங்க. அப்படி யாரும் இல்லைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த பாட்டியோட வாழ்க்கை இப்போ ஊஜனங்களோட நல்ல மனசோட சந்தோஷமா தான் இருந்துச்சு. நாம சந்தோஷமா வாழ்றது முக்கியம்தான். ஆனா அதே நேரத்துல நம்மள சுத்தி யாராவது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா அவங்களையும் வாழ வைக்கும் போது நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் 2 மடங்கு அதிகமா கிடைக்கும். நேர்மையா வாழ்றவங்களுக்கு என்னைக்குமே கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து உதவி செய்வான்.